ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு இயரிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கௌரி ஷெல்ஸ், இதில் வந்து ஹோல் போட்டு ரெடிமேடாக விற்கிறாங்க, அது நமக்கு தேவை. தென் பேசிக்கான இயரிங் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து பண்ணும்போது ஒன் பை ஒன் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பீட்ஸு. இந்த பீட்ஸ்லேயே வந்து மேலே வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஐப்பின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ காமிச்சிருக்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜும்கா. அண்ட் இது வந்து இயரிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு கல்லில் கிடைக்கிது. ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ₹20, ₹25 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்பாலி இயரிங் ஹூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு மெயினான ஐட்டம். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ளையர் அண்ட் கட்டர். இது எப்போதுமே நம்ம வந்து பேசிக்காக ஜுவல்லரிக்கு தேவையான ஐட்டம். ஸோ அந்த ப்ளையர் எடுத்துக்கோங்க. ப்ளையர் எடுத்துகிட்டு இந்த ஹூக்கில் ஒரு சைடு மட்டும் வளைச்சி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பீட் மாதிரி காமிச்சு பார்த்தீங்களா மெட்டலில், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்சல்யூட்லி யோர் விஷ். நீங்கள் எத்தனை பீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பீட்ஸ் கிட்டே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த சைடு வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கௌரி ஷெல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஷெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே அப்படியே அவைலபிளாக இருக்கும், அதில் ஹோல் போட்டு. இல்லைனா என்ன பண்ணணும், நம்ம தான் ஹோல் போடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிடுங்க. ஸோ அந்த ஹோல்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஜம்ப் ரிங்குன்னு விற்கிது, இந்த வளையம் மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ளையர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி நான் இதை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஹூப் இயரிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். திரும்பியும் அதர் சைடில் என்ன பண்ண போகிறேன், எப்படி அந்த சைடு 8 மெட்டல் பால்ஸ் ஆட் பண்ணமோ இந்த சைடும் வந்து 8 மெட்டல் பால்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இந்த இயரிங்கோட இது வந்து வளைஞ்சிருந்துச்சோ அதே மாதிரி ப்ளையர் வச்சு வளைச்சி விட்டுருங்க. அண்ட் தட்ஸ் இட், உங்கள் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட் அன் ஐடியா. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.